முன்னாள் தலைவராக இருந்தார் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷனில். மிஸ்டர் கோபி இவர் வந்து முன்னாள் செயலாளர் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷன். டி பாபு இவர் வந்து முன்னாள் பொருளாளர் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷன். இவங்க நான் வந்து டிஆர் குமரவேல் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்களுடைய பதவி காலத்தில் இவங்க முறையாக அந்த அரக்கோணத்தில் திருவண்ணாமலை இடத்துல வந்து 89.85 ஏக்கர் நிலத்தை வந்து இவங்களுக்கு முன்னால் இருந்த நிர்வாகம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த இடத்த இவங்களுடைய நிர்வாக காலத்தில் வந்து சேல் பண்ணாங்க 1,90,00,000 அதை இவங்க முறைகேடு பண்ணிட்டாங்க, கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதுக்கு அடுத்த வந்த ஷோபி நிர்வாகம் வந்து இவங்க மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இவங்க பணத்தை எடுக்கணும், அந்த பணத்தை 20 சம்திங் வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை 3 மாதத்தில் கட்டணும். அந்த 3 மாதத்துக்குள்ளே கட்டலைன்னா இவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை அந்த குற்றச்சாட்டை சுமத்தி அதுலேருந்து 13 மாதம் வரைக்கும் எந்தவித ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் இருந்த நிலையில் இவங்க வந்து 2017 வந்து கேஸை போடுறாங்க. கேஸை போட்டு அன்னைய தேதியில் 2014/3/2017 இந்த கேஸ் முடிகிற வரைக்குமே அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு எந்தவித ஆதாரமும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாமல் இருந்து இப்போ தீர்ப்பு வந்து அருணுக்கு சாதகமாகவும் கோபிக்கு சாதகமாகவும் பாபு அவருக்கு சாதகமாக வந்திருக்கு. ஸோ இதை இந்த 2016 2025 இந்த தீர்ப்பு வர வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவங்களை டோட்டலாகவே வந்து இவங்களுடைய அடையாளத்தையே அழிச்சிட்டாங்க. இவங்க வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டுடுச்சு. இவங்க அடுத்தது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் வந்து டான்ஸர் ப்ரொஃபஷன் மட்டும்தான். ஸோ இவங்க வருமானங்கள் பறிக்கப்பட்டதுனால இவங்க அடுத்தது என்ன செய்யணுன்றது தெரியாமல் அவர் வந்து டோட்டலாக அந்த ஃபீல்டை விட்டே போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டார். அருண் அடுத்தது கோபி இவருமே வந்து இவர் ஃபீல்டை விட்டே போகக்கூடிய சுச்சுவேஷன். பாபு அவரும் அவர் ஃபீல்டு விட்டு போகும் சுச்சுவேஷன் வந்து இவங்க ஃபேமிலியை வந்து எப்படி ரன் பண்ணணுன்றதே ஒரு பெரிய போராட்டமாகி கடன் வாங்கி ரொம்ப சொல்ல முடியாத துயரத்தை வந்து இவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. இவங்க பட்ட கஷ்டங்கள் துயரத்துக்கு வந்து எதை கொண்டும் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்புன்றத இந்த நேரத்தில் வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த யூனியனை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஷோபின்றவர் சரி மற்ற மாஸ்டர்களும் சரி ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸராக வராங்க, சாதாரண டான்ஸர். இல்லை நான் சொல்ல குற்றச்சாட்டு சொல்ல நான் முடிச்சிடுறேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு டான்ஸராக வராங்க. அதுக்கப்புறம் அவங்க திறமையால் அசிஸ்டண்ட்டாக வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமையால் மாஸ்டர் ஆகிடுறாங்க. மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க ரேஞ்ச் வேறு ஆகிடுது. சரி ஓகே. இப்போ நாங்களாம் டான்ஸஸாக இருக்கும்பொழுது டான்ஸஸ் தான் எங்கள் யூனியனில் நிறைய மெம்பர்ஷிப் நிறைய பேர் டான்ஸஸ் தான். மாஸ்டர்ஸ் கம்மி தான். மாஸ்டர்ஸ் ஒரு 150 பேர் 200 பேர் இருந்தால் கூட டான்ஸஸ் வந்து ஒரு 600 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் அவங்க எந்த இது எடுத்தாலும் அவங்க இதுக்கு செல்லுபடி ஆகலைன்ற ஃபீலிங்கு வந்துடுது அவங்களுக்கு. இவங்க நம்மள ஆள்வதா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து அவங்க கிரியேட் பண்ணி நாங்கள் போயிடுறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் யூனியனை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அது நடக்கலை. அது பெப்சியும் ஒத்துக்கலை. பெப்சி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எந்த சங்கத்திலையும் இந்த மாதிரி 2 யூனியன் கிடையாது, நீங்கள் வந்து யூனியனை பிரிக்கிற வேலையை வச்சுக்கூடாது. நாங்கள் பொறுப்பில் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, யூனியனை பிரிக்கிறது ட்ரை பண்ணாங்க. இல்லை அப்புறம் பெப்சி ஒத்துக்கலானதும் உங்களுக்கு தனி அமைப்பு கொடுங்க, நாங்கள் இதிலே ஒரு தனி அமைப்பு வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸெல்லாம் ஓப்பன் பண்ணுறது ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு இந்த ஒரு செகண்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு கொடுக்கணும், தனி அமைப்பு கையெழுத்து போடணும் எங்களை சொல்லி நாங்கள் போட மாட்டோன்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. எங்களை அடிக்காத குறை, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவமானப்படுத்தி அடிக்காத குறை, இதெல்லாம் உண்மையில் நடந்தது. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து 2014 நடந்த மேட்ரு இது. அதுக்கப்புறம் எலெக்ஷனை நின்று நாங்கள் வின் பண்ணி வந்துட்டோம். அதில் இன்னும் அவங்களுக்கு இது. அதுக்கப்புறம் 9 மாதத்தில் அவங்க வந்து கமிட்டி மெம்பராக வந்தார். நோபல் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் வந்தாங்க கமிட்டி மெம்பராக. மற்றவங்களாம் வர முடியல. அதனால் நாங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ சொன்னால் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், நீங்களாம் உங்கள் ஆதரவெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிடணும், ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இதில் வந்து இப்போ நானும் இவரும் ஒரு சில விஷயங்கள் நடந்த தவறு நடக்கலை. இவர் வந்து ஒரு மாஸ்டர் பணத்தை வந்து ஒரு கால்ஷீட் கம்மியாக வாங்கி கொடுக்க முடியல. அது ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. நீ ஏன் முதல்ல கொடுத்த
அப்படி ஒரு இது பண்ணாங்க. எனக்கு வந்து நான் தவறுதலாக வந்து ஒரு கம்பெனியில் வராத பணத்தை நான் கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது அது லிங்குசாமி வந்து லிங்குசாமி ரஜினி முருகன்ற படத்துக்குள்ள ஒர்க் பண்ண டான்சஸ்க்கு பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் வந்து ரெண்டு படம் பண்ணார். அதில் ஒரு படம் வந்து காசு வந்துடுச்சு, இதில் வரலாறுனோ தவறுதலாக. அது வந்து என்னோட மிஸ்டேக் கூட கிடையாது. அதை நான் இப்போ இது சொன்னால் எடுப்படாது. அதனால் நானே ஏற்றுக்கிறாது. ஸ்டாப் பண்ண மிஸ்டேக் கூட நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் தான் பொருளாளர். அதனால் வந்து 15 பேருக்கு போயிடுச்சு அந்த பேமெண்ட்டு. மறுநாள் அதை கண்டுபிடிச்சி சொல்லும்போது அந்த 15 பேர் பேமெண்ட்டையும் மொத்தம் 30 பேர், அது 15 பேர் பேமெண்ட்டை வச்சுட்டு மிச்சம் 15 பேருக்கு 1,41,935 ரூபா அதில் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம், தலைவர் செயலர்லாம் உங்களை கூப்பிட்டு அந்த பணத்தை நீ கட்டணும், நீ தான் பொறுப்பு நான் எழுதி கொடுத்துட்டேன், அந்த பணத்தை நீ கட்டிடு. கட்டினதுக்கப்புறம் கம்பெனியில் பணம் வந்ததுக்கப்புறம் நீ அந்த காசை கொடுத்துருங்க, காசை நாங்கள் வந்து யூனியன் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டியிலே முடிவு பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த 2 இதை வச்சு ஜெனரல் பால் வந்து இவர் வந்து யூனியனில் இந்த காசையே எடுத்து நான் அதை கட்டிட்டேன்ற மாதிரி சோபி மாஸ்டர் வந்து ஒரு ப்ரபகண்டா பண்ணி இவர் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நாங்கள் டேராக சொன்னோம். அப்போ எலெக்ஷன் வைக்கிறோம், நாங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணோம் எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு இருக்கு. சோபி மாஸ்டர் மேலே இல்லை சார், இது வந்து சங்கம் தான் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கு. திருப்பி சங்கத்துக்கு மேலே தான் நாங்கள் அதை பண்ணுவோம். அது யார் தலைவர் செக்ரட்டரி யாரும் இருக்கலாம், நாங்கள் அந்த சங்கத்துக்கு மேலே தான் பண்ணுவோம். அதுக்கான விஷயம் நடக்கும் ஃபியூச்சர். எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில நீங்க வரக்கூடாதுன்னு பண்றாங்க. எத்தனை வருஷம் வரக்கூடாதுன்னு பண்ணாங்க. அதே போல அவர் சொன்னாரு பவர் செக்ரட்டரி தான் சொன்னாரு. ஈஸி போட்டாவே எல்லாமே வந்துருமே டீடைல்ஸ், யார் பேர்ல இருக்கு, என்ன பவர்ல இருக்கு, யாருக்கிட்ட இப்ப போயிட்டு இருக்காங்க தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சும் தான் உங்களுக்கு. அப்படி தெரிஞ்சும் 3 பேர் மேல அந்த உங்களுக்கு தெரிஞ்சும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நம்பல சார். ஷோபின்ற உங்களை அப்படியே வீட்டுல உட்கார வச்சுட்டு மீதி டான்சர்ஸ் என்ன பண்ணிருந்தாங்க. ஷோபி தலைவராக இருக்கும் போது அதுக்கெல்லாம் அந்த வீடியோ நிறைய இருக்கு, அது யூனியன்ல இருக்கு. ஒருத்தரை பேச விட மாட்டாங்க. ஷோபி தலைவராக இருக்கும் போது யாராவது பேசினா அவங்க மேலே ஆக்ஷன், யாராவது பேசினா அவங்க மேலே ஆக்ஷன். ஒரு பெரிய அது நிறைய பேர் சொன்னாங்க, ஹிட்டர் மாதிரி கூட சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. அந்த ஒரு 4 வருஷம் யாரையும் பேச விடல. ஏதாவது ஒன்று ஏன்ச்சா நீ உட்காரு, உண்மை அது இருக்குது, நீ உட்கார வச்சுதே இருந்தார். இன்னொன்று அவர் ஒரு பெரிய மாஸ்டர்னால நிறைய டான்சர்ஸ் வந்து நம்பினாங்க. ஓ சோபி உண்மையாக சொல்கிறாரு போல இருக்குன்னு நம்பினாங்க. அதுக்கான பதில் தான் இந்த கேஸுக்கான முடிவு. யார் மேலே? அவர் நடவடிக்கை நான் செய்யணும். நம்ம வச்சு வீடியோ அதெல்லாம் அது நம்ம வச்சு தீர்மானம் எடுத்து எங்கள் மேலே கேஸ்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. அதை நாங்கள் எடுத்து நின்று கேஸில் வின் பண்ணிட்டோம். இப்போ அது பொய்ன்றத சொல்கிறது தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. அவன் பண்ணதெல்லாம் தப்பு, அவங்க எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து தப்பு, அதெல்லாம் பொய்ன்றது தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. இதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கப்புறம் மான நஷ்ட வழக்கு, வேலை இழப்பு, இதுக்கு பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். அதுக்கு பணம் யார் தர போகிறாங்க, யார்கிட்ட வாங்க போகிறான்றது சங்கம் முடிவு பண்ணட்டும். சார் இப்போ நடக்கிற சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பேச போகிறோம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போவே வந்து உள்கட்சி பூசல் மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க. தலைவரே சரியில்லைன்றாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சீட் சரியில்லைன்றாங்க. தலைவர் வந்து ஒருத்தர் அடிக்கிறேன்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் போய் பண்ணால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா? இல்லை, அது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நான் கேட்டதானா, அந்த இந்த யூனியன் சரியா அந்த வெளியே இருந்தாலும் இன்வால்வ் ஆகலை. தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான். ஒரு தலைவர், முன்னாள் தலைவர் அடித்தாரு கொண்டாரு, அவர் தவறு பண்ணுறாரு அப்படி இருந்தால் இந்த எலெக்ஷன் வந்து வின் பண்ணிருக்க மாட்டார். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இவர் கரெக்டு, இவர் பண்ணது கரெக்ட்னு அவர் ஓட்டு போட்டு வின் பண்ணிச்சிருக்காங்க தினேஷ் மாஸ்டர். இப்போ தலைவர் இப்போ அவர் தான் இருக்கார். அது 2 டீம் எப்போவுமே இருக்கும். ஒரு ஆப்போசிட் டீம் இருக்கும், ஒரு விஷயம் அது வந்து பல வருஷமாக எல்லா யூனியனுமே இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. தலைவர் இப்போ வின் பண்ணி தினேஷ் மாஸ்டர் வந்துட்டாரு. அவங்க பண்ண குற்றச்சாட்டுக்கெல்லாம் போய் நிரூபிச்சு தான் வந்திருக்காரு. இப்போ தலைவராக இருக்கிறகிட்ட நாங்கள் போய் இன்னைக்கு கொடுத்துட்டோம். இந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டோம். அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் மீட் பண்ணுறோம்.